பரிகார சாஸ்திரங்கள்ல மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம் வந்து பஞ்சபூதத்துல காற்று பூதத்தை வலியுறுத்தக்கூடிய சாஸ்திரம். தாந்திரிக வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து காற்று பூதத்தை அதிகப்படுத்தக்கூடிய சாஸ்திரம். இது இருந்தாதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து நம்புறாங்க. ஒரு சின்ன விஷயம், இதுக்கு பரிகாரமா என்ன சொல்லுவாங்கன்னா கயிறு கட்டுறேன்னு சொல்லுவாங்க. கயிறு எங்க கட்டுவாங்க? கால்ல கட்டுவாங்க, இல்லைன்னா கையில கட்டுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இருந்தால் அந்த வாத சேர்க்கை வந்து குறையும் என்பதுதான் உண்மை. அப்ப கயிறு கட்டும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா கேது, அது ராகுவுக்கு பரிகாரம் கேது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலியிடம் வந்து அதாவது மாறுகிற வரையிலும் அந்த வீட்டு நபர் அப்படியே தான் இருந்துட்டு இருப்பார். அதனால வாஸ்துல மேற்கில் அதிக காலியிடம் விட்டு கட்டக்கூடாது, தென் மேற்குல ரோடு வந்து முட்டக்கூடாது, அது கார்னர் சைட்டா இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மனை அமைப்பு அமைந்து கிழக்கு பகுதி வந்து நல்ல பிரகாசமா மேற்கை விட அதிகமா இருந்ததுன்னா அந்த எதிரியை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இந்த சூரிய பகவானுக்கு இருக்கிறது. ஏன்னா இவர் இரவு நேரத்தில் வேலை செய்பவர், சூரிய பகவான் பகல் நேரத்தில் வேலை செய்பவர். இப்ப மேற்குக்கு பரிகாரமே கிழக்கு அதிக காலியிடம் தான். இப்ப கிழக்கு அதிக காலியிடம் விடும் பொழுது மேற்குல இடம் குறையும் இல்லையா, அப்போ இந்த நோய் அவர்களுக்கு சரியாகும். அதுவரை சரியாகவே ஆகாது. இல்லைன்னா அவங்க வீட்டை விட்டு மாத்துறதோ அல்ல அந்த வீட்டை விட்டு வெளியேறுவது மட்டும்தான் பரிகாரம்.